நார்மலாகவே குளிர்காலம் வந்தாலே இந்த சளி இருமல் தொல்லை நமக்கு அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் டீ போட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே நீங்கள் அதுலேருந்து ரிலீஃப் ஆவீங்க. நார்மலாக டீ போட தெரியாதவங்க கூட இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை எப்படி பண்ணலான்றது நம்ம ஃபுல் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம 2லேருந்து 3 பேர் சாப்பிட்ற மாதிரி டீ ரெடி பண்ண போகிறோம். அதனால் 1 கிளாஸ் அளவு நல்லா திக்கான பால் எடுத்துக்கோங்க. இதில் 1.5 கிளாஸ் அளவு தண்ணி விட்டுக்கோங்க. 1.5 கிளாஸ் விட்டாலே போதும், நல்லாயிருக்கும். நீங்கள் தண்ணி அதிகமாக சேர்த்து டீ குடிப்பீங்கன்னா நீங்கள் 1.5 கிளாஸுக்கு பதிலாக 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நீங்கள் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா பொங்கி வர வரைக்கும் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமே ஏலக்காய் 2லேருந்து 3 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா தட்டி நல்லா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா நசுக்கி, ரொம்ப நசுக்கணும்லாம் அவசியம் இல்லை. நம்ம வடிகட்டி தான் நம்ம இது பண்ண போகிறோம். அதனால் ஓரளவுக்கு தட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பால் நல்லா பொங்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் டீ தூள் சேர்த்துக்கோங்க. டீ கம்மியாக போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் 2 ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. கிளறி விட்டுறாதீங்க. ஃபஸ்ட்டு அதை நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கிளறலாம். அதுக்கப்புறம் இது கொதிக்கிற டைமில் நம்ம இஞ்சி ரெடி பண்ணிக்கலாம். இஞ்சி தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ரொம்ப காரமாக உங்களுக்கு வேணும்னா அதிகமாக கூட எடுத்துக்கலாம். இஞ்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா நசுக்கினா தான் உங்களுக்கு அதில் சேர்க்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும். உங்களுக்கு அந்த காரமும் நமக்கு கிடைக்கும். இப்போ டீ நம்ம ஆட் பண்ணோம் பார்த்தீங்களா, அது எந்த அளவுக்கு கொதிக்குதுன்னு பாருங்கள். இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். இதுக்கப்புறமேலு நல்லா நசுக்கின இஞ்சி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு ரெடி பண்ணால் போதும். நீங்கள் அதிகமாக இஞ்சி சேர்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி தட்ட வேணாம், கொஞ்சம் லைட்டாக தட்டினாலே போதும் உங்களுக்கு. இப்போ டீ நல்லா கொதிச்சிச்சு. டீ தூள் போட்டு நம்ம பால் கொதிக்க வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, நல்லா கொதிச்ச உடனே இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக கிளறினோடனே அது நல்லா இப்படி எடுத்து பாருங்கள், நல்லா திக்னஸாக இருக்கும் உங்களுக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காவும் இஞ்சியும் ரெடி பண்ணி வச்சிருந்தால அதை அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கொதி இருக்கும்போது சேருங்க. அப்போ தான் அந்த இஞ்சியும் ஏலக்காவோட ஸ்மெல்லு நமக்கு நல்லா வரும். அதே சமயம் இஞ்சியோட காரமும் நல்லா அப்சர்வ் ஆகும். நல்லா கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம கிளற பார்த்தீங்கன்னா அந்த நல்ல வாசனை வந்துடும் நமக்கு. அந்த ஏலக்காய் வாசனையும் அந்த இஞ்சி வாசனையும் நல்லா வந்துடும். இந்த டைமில் சுகர் வேணும்னா நீங்கள் சுகர் சேர்த்துக்கோங்க. அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. சளி பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் சுகர் 1 ஸ்பூன் சேர்த்து நீங்கள் சாப்பிடுங்க. சளி பிடிக்கலன்னா நார்மலாக நீங்கள் ஒரு ரிலீஃப்காக குடிக்க போகிறீங்கன்னா 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் கூட அளவு பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் சர்க்கரையை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா வடிகட்டி வச்சுக்கோங்க. இந்த வின்டர் சீசனில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே கோல்டு வந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி டீ போட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே ரிலீஃபாக இருக்கும் உங்களுக்கு. கோல்டு இருக்கும்போது மட்டும் சர்க்கரையை கம்மியாக போட்டு சாப்பிட்டு பாருங்கள். டீ போட தெரியாதவங்க கூட இந்த வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.